வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலையை கண்ணீருடன் நினைவு கூர்ந்த மக்கள். புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல்கள். கொழும்பில் நினைவேந்தலுக்கு இடையூறு விளைவித்த சிங்கள ராவை அமைப்பினர் புலிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்து குழப்பம். போர் வெற்றி நாளை முன்னிட்டு மகிந்த விசேட அறிக்கை. ரம்ஜன் நினைவகம் பயங்கரவாதத்தின் நிழலென விமர்சனம். அரசியல் வியாபாரிகள் தமிழ் மக்களை பிரிப்பதாக சாடும் ஸ்ரீலங்கா அரசு. காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்கிறார் சந்திரசேகர். நாட்டின் 11 மாவட்டங்களுக்கு தீவிர மழை எச்சரிக்கை. வெள்ளத்தில் மூழ்கிய மலையக பகுதிகள். ஆளுநருக்கான அதிகாரம் குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. மாநில முதல்வர்களுக்கு கடிதம் அனுப்பிய மு.க. ஸ்டாலின். ரோமேனிய ஜனாதிபதி தேர்தலின் 2ஆம் சுற்று வாக்கெடுப்பு. தேசியவாத வேட்பாளரின் எழுச்சிக்கு மத்தியில் மக்கள் வாக்களிப்பு. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் ஈழத்தமிழினத்தின் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலை மற்றும் ஈழத்தமிழர்களின் ஆயுதவழி அரசியல் போராட்டம் உரைநிலைப்படுத்தப்பட்டதன் 16ஆம் ஆண்டு நினைவு இன்று உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தமிழர் தாயகத்தின் இனப்படுகொலை இடம்பெற்ற இடமான முள்ளிவாய்க்கால் பகுதியின் பிரதான நிகழ்வு உணர்வெழுச்சியுடன் இடம்பெற்றிருந்தது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் வீழ்ந்து மடிந்தது மனிதனாக இருந்தாலும் இறுதியில் வெல்வது அறமே என்ற உறுதியின் நினைவேந்தல் நாள் இன்று காலை முதல் இடம்பெற்றது. முதலில் இன்று காலை 6:30 முதல் 9:30 வரை முள்ளிவாய்க்கால் கப்பலடி கடற்கரை பகுதியில் உயிர் நீத்தவர்களுக்குரிய பிதிர்க்கடன் நிறைவேற்றும் சடங்குகள் இடம்பெற்றிருந்தன. அதனைத் தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் திரண்டிருந்த மக்கள் மற்றும் அரசிய மத சமூக பிரமுகர்களின் முன்னிலையில் காலை 10:15க்கு கொள்கை பிரகடனம் வாசிக்கப்பட்டது. ரத்தம் தோய்ந்த இந்த மண்ணிலிருந்து போராட கனத்த காற்று சுமந்து வரும் உன்னவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம். 1. சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும், தமிழ் தேசியத்தை நாளாந்த வாழ்வியலாக்கவும். 2. ஈழத்தமிழின் அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்தைத்தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும். 3. தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான இறையாண்மையினதும் ஒருபோதும் பிராதீனப்படுத்தவியலாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்துவோம். 4. கூட்டு ஈழத்தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும். 5. தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம். மே 18 தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள். இதன் பின்னர் அகவணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து காலை 10:31 மணியளவில் பொதுச்சுடரினை ஏற்றி வைக்க முள்ளிவாய்க்கால் கீதங்கள் இசைக்கப்பட்டது. சம நேரத்தில் ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு உயிர் நீத்தவர்களை அவர்களது உறவினர்கள் கதறி அழுது கண்ணீர் மல்க நினைவு கூர்ந்தனர். உலகில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளின் வரலாற்றில் முள்ளிவாய்க்கால் படுகொலை களம் உச்சகட்ட உதிரிப்பதிவுகளுக்குரிய கொள்களமாக பதிவாகியுள்ளது. 16 வருடங்களுக்கு முன்னர் இதே மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் நின்று கதறிய தமிழர்களை இந்த உலகம் ஏன் என கேட்கவும் இல்லை, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டவும் இல்லை. இன்று வரை அதற்குரிய நீதியும் கிட்டவில்லை. இதனால் முள்ளிவாய்க்கால் என்பது 1.5 தசாப்த காலமாக
நீதி கிட்டாத ஒரு நாசகார முள்தைப்பு பேரவலமாக துடித்தது போலவே இன்றும் துடித்ததை இன்று கூடியிருந்த மக்களின் உணர்வில் காண முடிந்தது. இதேவேளை தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கின் ஏனைய பகுதிகளிலும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இன்று முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாள் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டுள்ளது. சிங்கள முற்போக்காளர்கள், தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் உள்ளிட்டவர்களின் பங்கேற்புடன் தமிழின படுகொலை நினைவேந்தல் இன்று வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரனும் பங்கேற்றிருந்ததுடன் படுகொலை செய்யப்பட்ட நினைவக பொதுச்சுடரும் ஏற்றப்பட்டிருந்தது. எனினும் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்து சிங்கள ராவைய என்ற கடும்போக்குவாத அமைப்பு இந்த நினைவேந்தலுக்கு இடையூறு ஏற்படுத்தியிருந்தனர். இதன் காரணமாக வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் பதற்றமான சூழல் காணப்பட்ட நிலையில் அங்கு காவல்துறையினரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததாக எமது IBC தமிழின் அலுவலக செய்தியாளர் வின்சென்ட் டெல்ஷான் தெரிவித்துள்ளார். தமிழின படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை 10:30 மணிக்கு கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரையில் இடம்பெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வினை மே 18 குழுவினர் ஒழுங்கு செய்திருந்தார்கள். எங்களுக்கு தெரியும். இதற்கு முன்பதாக காலி முகத்திடல் ஆர்ப்பாட்ட களத்தின் முன்னணி செயற்பாட்டாளர்கள் பலரும் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்ததிலிருந்து ஒவ்வொரு வருடமும் கொழும்பிலே ஆங்காங்கே செய்து வந்த நிலையில் இந்த வருடம் கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியில் இந்த நினைவேந்தல் நிகழ்வினை செய்தார்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள், வெளிநாட்டவர்கள் உட்பட அனைவருமே கலந்து கொண்டார்கள். அதேவேளை இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்ததை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருந்தது. இந்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கையிலே சிங்கள ராவய என்ற அமைப்பின் பேரினவாத குழுக்கள் ஒரு சிலர் இணைந்து இந்த நினைவேந்தல் நடக்கின்ற பகுதிக்கு வருகை தந்து இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த அனைவருக்கும் அவர்களுடைய எதிர்ப்பினை வெளிப்படுத்தினார்கள். எதிர்ப்பு வெளியிட்டு சத்தமிட்டு கூக்குரலிட்டு போலீசாருடன் வாய் தர்க்கத்திலும் ஈடுபட்டார்கள். இந்த நினைவேந்தல் நிகழ்வினை இடம்பெறுவதை தடுப்பதற்கு போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போலீஸ் அதிகாரிகளுடன் முரண்பட்டதை எங்களால் அவதானிக்கூடியதாக இருந்தது. எதெப்படி இருப்பினும் இந்த எதிர்ப்புக்கு மத்தியிலும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று முடிந்தது. பலரும் கலந்து கொண்ட நினைவேந்தல் நிகழ்வு அமைதியாக முடிந்தது. IBC தமிழ் செய்திகளுக்காக கொழும்பு வெள்ளவத்தை கடற்கரை பகுதியிலிருந்து நான் டில்ஷான் வின்சன். இதேவேளை சமகாலத்தில் தமிழகம், பசிபிக் பிராந்தியத்தின் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து பகுதிகளிலும் நினைவு நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தன. அதே போலவே ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா கண்டத்தில் பல இடங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. தாயகத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளுக்கு சமாந்தரமாக நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் மற்றும் சிட்னி உட்பட்ட இடங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. சிட்னியில் ராக்வுட் கல்லறை தோட்டத்தில் நினைவுச் சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தற்போது ஐரோப்பிய நாடுகளில் நிகழ்வுகள் இடம்பெற்று வரும் நிலையில் கனடா மற்றும் அமெரிக்காவில் உள்ளூர் நேரப்படி இன்று மாலை நிகழ்வுகள் நடத்தப்படவுள்ளன. கனடாவில் கடந்த வாரம் இனப்படுகொலை நினைவு தூபி திறந்து வைக்கப்பட்ட நிலையில் இந்த முறை கனேடிய நிகழ்வு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புலம்பெயர் நாடுகளில் நடத்தப்படும் நிகழ்வுகளில் உள்ளூர் அரசியல் பிரபலங்கள் பிரசன்னமாகி உரைகளையும் வழங்கி வருகின்றனர். பிரித்தானியாவில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் தமிழ் இளையோர் அமைப்பு ஆகியவற்றின் ஏற்பாட்டில் பிரித்தானிய நாடாளுமன்ற சதுக்கத்தில் பிற்பகலில் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிகழ்வுகளில் பிரித்தானிய அரசியல் பிரமுகர்களும் மனித உரிமைவாதிகளும் பங்கெடுத்திருந்தனர். இதேபோல ஆக்ஸ்போர்ட் பகுதியில் உள்ள உலகத் தமிழ் வரலாற்று மைய வளாகத்தில் இன்று மாலை நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளன. பிரான்சில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி இன்று பிற்பகல் குடியரசு சதுக்கத்திலிருந்து ஆரம்பமாகியுள்ளது. இந்த பேரணி பிரெஞ்சு புரட்சி வெடித்த வரலாற்று இடமான பஸ்டில் பகுதியில் முடிவடைய உள்ளது. இதேபோல செவ்ரோன், கிளேச்சி, பிளாங்மெனில் உட்பட பாரிஸ் புறநகர பகுதிகளிலும் பிராந்திய நகரங்களிலும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. ஜெர்மனியிலும் டுசில்டாப் நாடாளுமன்ற முன்றல் உட்பட்ட இடங்களிலும் நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்படுகின்றது. நெதர்லாந்து, பெல்ஜியம், இத்தாலி ஆகிய நாடுகளிலும் நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வானது
இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நினைவு தூபியில் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நினைவேந்தலின் போது ஈகை சுடரேற்றி மலர் தூவி இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சாதாரண பொதுமக்கள் கூடுகின்ற இடங்கள் என்று தெரிந்தும், வைத்தியசாலைகள் என்று தெரிந்தும், பாடசாலைகள் என்று தெரிந்தும், அறிவிக்கப்பட்ட யுத்த தவிர்ப்பு பிரதேசங்கள் என்று தெரிந்தும் தமிழினத்திற்கு என்றொரு நாள் விடிவு கிடைக்கும் எனவும் அப்போது தமக்கு அட்டூழியம் செய்த நாடுகள் சின்னாபின்னமாக சிதறிப்போகும் நிலை வரும் எனவும் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். பல நாடுகள் இணைந்து தமிழினத்தை அளித்ததாக கூறுகின்றார்கள் எனவும் அந்த பல நாடுகளும் பதில் கூறியேதான் ஆக வேண்டும் எனவும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நாள் மே 18 தமிழினத்தை அழித்த நாளாக இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது எனவும் குண்டுகள் பொழிந்து பலரையும் அழித்தொழிக்கும் நோக்கத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய இனவாதிகள் சேர்ந்து கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறையை தமிழினத்தின் மேல் பாய்ச்சப்பட்ட நாளாக மே 18 இன்றைய தினம் நினைவு கூறப்படுகின்றது என ரவிகரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களுடைய ஆத்மா சாந்தியடைய மக்கள் கூடி கடைபிடிக்கின்றார்கள் என்றால் அந்த மக்களின் வேதனைகளை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே மே 18 நாளுக்குரிய தீர்வினை ஸ்ரீலங்கா அரசாங்கமும் சர்வதேச நாடுகளும் வழங்க வேண்டும் எனவும் துரைராசா ரவிகரன் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்கால் போன்றதொரு அவலம் எதிர்காலத்தில் உலகின் எந்த மூலையிலும் இடம்பெறக்கூடாது என ஸ்ரீலங்காவின் ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் 3 தசாப்த காலத்திற்கு மேலாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தினால் ஏராளமானவற்றை இழந்துள்ளதாகவும் அந்த யுத்தம் மௌனித்து இன்று 16 வருடங்கள் கடக்கின்ற போதிலும் யுத்த வடுவிலிருந்து முழுமையாக மீள முடியவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். 10 மாதம் கருவில் சுமந்த பிள்ளையை 16 வருடங்கள் கடந்தும் தேடி அலையும் தாய்மார்கள் தமிழர் மண்ணில் ஏராளம் எனவும் அவ்வாறு தேடி அலைந்தும் தமது தேடல் தாகம் தீராமல் உயிர் பிரிகின்ற அந்த வலி உலகில் எந்த தாய்க்கும் வந்துவிடக்கூடாது எனவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு யுத்தம், கல்வி, பொருளாதாரம் என அனைத்து துறைகளிலுமே தமிழ் மக்களை பின்தங்க வைத்துவிட்டது எனவும் அந்த அபிவிருத்தி இடைவெளி மீளவும் நிரப்பப்பட வேண்டும் எனவும் இளங்குமரன் வலியுறுத்தியுள்ளார். அடியோடு வீழ்ந்த தமிழ் மக்கள் இன்று ஒவ்வொரு செங்கல்லாக தமது வாழ்வை கட்டியெழுப்பி வருகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 30 வருடங்களை தொலைத்து, உறவுகளை தொலைத்து, உடைமைகளை இழந்து, சொல்ல முடியாத துயர்களை மனங்களில் தாங்கி மெல்ல மெல்ல அதிலிருந்து மீண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுத்த வடுக்கள் பாரிய பின்னடைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு இலங்கையும் தமிழர் பிரதேசமும் சிறந்த எடுத்துக்காட்டு எனவும் இளங்குமரன் கூறியுள்ளார். அதே நேரம் நாட்டுக்குள் இன, மத, சாதி, மொழி ரீதியான குரோதங்களை கடந்து அனைவரும் மனித நேயமுள்ள மனிதர்களாக இந்த அழகிய வாழ்வினை வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமென யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு இந்த முறையும் லண்டன், லெஸ்டர், பர்மிங்காம் மற்றும் ஸ்கொட்லாந்து பகுதிகளில் உள்ள குருதிக்கொடி நிலையங்களில் இரத்த தான நிகழ்வு மிகச் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. பிரித்தானியா லண்டனை தளமாக கொண்டு இயங்கி வரும் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பினால் இந்த இரத்த தான நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கைக்கூலிகளான முப்படைகளாலும் 2009ஆம் ஆண்டு மே மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட இறுதி யுத்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை செய்தியை எதிர்கால சந்ததிக்கு கடத்திச் செல்லும் முகமாக குருதிக்கொடை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இறுதி யுத்த காலப்பகுதியில் தமிழ் மக்கள் குருதி பற்றாக்குறையை எதிர்கொண்டு இறந்து போன துயரத்தையும் உலகுக்கு எடுத்துச் சொல்லும் ஒரு மிக பெரும் தேசியம் சார்ந்த கடமையாக ஒவ்வொரு ஆண்டு மே மாதத்தின் முள்ளிவாய்க்கால் வாரத்தில் இந்த குருதிக்கொடை நிகழ்வானது சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
மே மாதத்தில் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் தேசத்தின் உன்னத வீரர்களான மாவீரர்களின் தியாகத்தை நெஞ்சில் நிறுத்தி கார்த்திகை மாதத்தின் மாவீரர் வாரத்திலும் தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு இவ்வாறான குருதிக்கொடை நிகழ்வை மிகவும் உணர்வுபூர்வமான வகையில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த வகையில் மே மாதம் 16ஆம் தேதி ஸ்காட்லாந்திலும் 17, 18ஆம் தேதிகளான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய தினங்களில் லண்டன் வெஸ்ட்ஃபீல்டு பகுதியிலுமாக 150க்கும் மேற்பட்ட தமது செயற்பாட்டாளர்களின் பங்கேற்புடன் குருதிக்கொடை நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு கூறியுள்ளது. இந்த குருதிக்கொடை நிகழ்வானது பிரித்தானிய வாழ் ஈழத்தமிழ் புலம்பெயர் உறவுகளின் மிக பெரும் ஆதரவுடன் இந்த முறையும் சிறப்பாக நிறைவு பெற்றுள்ளதாக அந்த அமைப்பு மேலும் குறிப்பிட்டுள்ளது. கனடாவில் பிரம்டனில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்களை கனடாவின் பிரம்டன் நகரின் ஈழ வரைபடத்தை சித்தரிக்கும் தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்ன திறப்பானது தற்போதும் கூட பயங்கரவாதத்தின் இருண்ட நிழல்கள் நீடிக்கின்றன என்பதை துரதிருஷ்டவசமாக நினைவுபடுத்துகின்றது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டு 16ஆம் ஆண்டு நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் வெளியிட்டுள்ள விசேட நீண்ட அறிக்கையில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். உலகின் மிகவும் ஈவிரக்கமற்ற பயங்கரவாத குழுக்களில் ஒன்றை முற்றிலுமாக அழித்து ஒவ்வொரு குடிமகனும் இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலத்திலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் சம உரிமைகளுடனும் வாழக்கூடிய ஒரு தேசத்தை உருவாக்குவது அனைவரதும் நீண்ட காலமாக காணப்பட்ட ஒரு கனவாகும் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். வடக்கில் உள்ள தமது சொந்த தமிழ் பேசும் மக்களை அவர்கள் பயமுறுத்தி பணைய கைதிகளாக மிரட்டி பிடித்து அநியாயமாக வரி விதித்து இளைஞர்கள், பெண்களை, பாடசாலை மாணவர்களை தமது அணிகளில் வலுக்கட்டாயமாக இணைத்துக் கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இறுதியில் மக்களின் தாகத்தை தணித்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் வழங்கும் நீர்ப்பாசன நீரை கூட அவர்கள் தடுத்து வைத்திருந்தனர் எனவும் இது அவர்களின் தீவிரவாதத்தின் கொடூரமான அளவை காட்டுகின்றது எனவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். விடுதலை புலிகள் தாங்கள் பிறந்த மண்ணில் அப்பாவி மக்களின் குருதிகளை சிந்தி இலங்கைக்கான புதிய வரைபடத்தை உருவாக்க திட்டமிட்டிருந்ததாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். உலகின் வல்லரசுகள் கூட பயங்கரவாதம் குறித்த அச்சத்தில் சிக்கொண்டிருந்த வேளை தாம் விடுதலை புலிகளை எதிர்கொள்ள திட்டமிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். பிரம்டன் மேயர் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் ஸ்ரீலங்கா அரசால் இனப்படுகொலை செய்யப்பட்டனர் என்ற ஆதாரமற்ற பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். யுத்தம் நடைபெற்ற வேளை முப்படை தளபதியாக விளங்கியவன் என்ற அடிப்படையில் அதனை தாம் முற்றாக நிராகரிப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மேலும் சுட்டிக்காட்டினார். அற்ப அரசியலுக்காக இனவாதம் பேசி தேசிய மக்கள் சக்தியையும் தமிழ் பேசும் மக்களையும் பிரிக்க முற்படும் அரசியல் வியாபாரிகளுக்கு காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். எவ்வாறான அரசியல் சூழ்ச்சிகள் வகுக்கப்பட்டாலும் மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கும் தேசிய மக்கள் சக்தியை கைவிட்டு செல்வதற்கு தமிழ் பேசும் மக்கள் தயாராக இல்லை எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக அரசியல் களத்தில் எதிரணியினர் ஒப்பாரி வைக்கின்றனர் என ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவு பொது தேர்தல் முடிவுடன் எதிர்க்கட்சியினர் முடிச்சு போடுகின்ற போதிலும் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நிலைமை புரியும் எனவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி 266 சபைகளை கைப்பற்றியுள்ளதாகவும் வடக்கிலும் 150 பேர் தெளிவாக்கியுள்ளனர் எனவும் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே பின்னடைவு, வீழ்ச்சி என கூறப்படுவதெல்லாம் அப்பட்டமான பொய் என கூறியுள்ள ராமலிங்கம் சந்திரசேகர் தாம் மக்கள் அரசியலை முன்னெடுப்பதால் அவர்களின் ஆதரவு தமக்கென்றும் உள்ளதாக தெரிவித்துள்ளார். உண்மையான நல்லிணக்கம் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இந்த அரசாங்கம் முழு வீச்சுடன் செயற்படுகின்றது எனவும் அதற்கு மக்களும் துணை நிற்கின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இனவாதம் பேசி மக்களை பிரித்தாளும் அரசியலை சிலர் முன்னெடுக்கின்றனர் எனவும் அப்படியானவர்களுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும் எனவும் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அம்பாறை திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது தொடர்பாக ஆராயும் உயர்மட்ட கூட்டம் இன்று இடம்பெற்றது. இந்த கூட்டமானது திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவின் ஒருங்கிணைப்பில் வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கல்முனை திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் மிக நீண்ட காலமாக நிலவி வரும் குறைபாடுகள் நிவர்த்தி செய்வது தொடர்பாக
ஆராயும் உயர்மட்ட அபிவிருத்தி குழு கூட்டமானது திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் இடம்பெற்றது. இதன்போது திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் காணப்படும் ஆளணி மற்றும் பௌதிக குறைபாடுகள் தொடர்பான விரிவான தெளிவூட்டலை அபிவிருத்தி குழு செயலாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கு ஜெகசுதன் முன்வைத்தார். வைத்தியசாலையில் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் AVM ஜூத் தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் மற்றும் கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழு உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து வைத்தியசாலையில் காணப்படும் குறைபாடுகளை ஆராய்ந்து தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என தீர்மானங்களை எடுத்துக் கொண்டனர். மன்னார் அச்சங்குளம் கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இந்த பகுதியில் கடற்றொழிலுக்கு சென்றவர்களால் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. சிதைவடைந்த ஆணின் சடலம் குறித்து கடற்தொழிலாளர்கள் அச்சங்குளம் கிராம சேவையாளருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற முருங்கன் காவல்துறையினர் மற்றும் அச்சங்குளம் கடற்படையினர் குறித்த உடலை பார்வையிட்டனர். சடலத்தை மீட்ட முருங்கன் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆண் அணிந்துள்ள ஆடையை வைத்து இந்த சடலம் 30 வயதுக்கு மேற்பட்ட ஒருவருடையதாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை சீர்குலைக்க வெளிப்படையாக பாரதிய ஜனதா கட்சி முயற்சிக்கின்றது என தமிழ்நாட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் கூட்டாட்சி அமைப்பு மாநில சுயாட்சியை பாதுகாக்க முன்வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுப்பிய குறிப்பை அனைத்து மாநில அரசுகளும் எதிர்க்க வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணைகளுக்கு ஒப்புதல் அளிக்க ஜனாதிபதி மற்றும் ஆளுநர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு உச்சநீதிமன்றத்திற்கு கடிதம் எழுதியிருந்ததுடன் அதில் அவர் 14 கேள்விகளை முன்வைத்துள்ளார். இந்த நிலையில் பிரேரணைக்கு ஒப்புதலுக்கு கால நிர்ணயம் குறித்து உச்சநீதிமன்றத்திடம் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேள்வி எழுப்பிய விவகாரம் தொடர்பாக கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், காஷ்மீர், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட 8 மாநில முதல்வர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மாநில சுயாட்சியை காக்க அனைத்து மாநிலங்களும் உறுதி பூண வேண்டும் எனவும் இந்திய அரசியலமைப்பு சட்ட கட்டமைப்பு பாதுகாத்திட மாநில முதல்வர்கள் முன்வர வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாட்டு அரசின் வழக்கில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கேள்விக்குள்ளாக்குவதே ஜனாதிபதியின் குறிப்பின் நோக்கம் எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். பிரேரணைக்கு ஒப்புதல் அளிப்பதை தாமதிக்க ஆளுநர் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது எனவும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மாநில அரசுக்கு எதிராக பிடிவாத போக்கை ஆளுநர்கள் கடைபிடித்தால் இந்த தீர்ப்பு உதவும் எனவும் தமிழ்நாட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ரோமேனியாவில் மிக பரபரப்பான ஜனாதிபதி தேர்தலில் அந்த நாட்டு மக்கள் வாக்களித்து வருகின்றனர். உக்ரைனுக்கு ராணுவ உதவியை எதிர்க்கும் தேசியவாதிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய சார்பு மையவாதிக்கும் இடையே போட்டியாக இந்த தேர்தல் கருதப்படுகின்றது. பிரித்தானிய நேரப்படி இன்று காலை 5 மணிக்கு ஆரம்பித்த வாக்குப்பதிவு இரவு 7 மணியுடன் நிறைவடைய உள்ளது. இது ருமேனியாவின் புவிசார் அரசியல் திசையில் தாக்கம் செலுத்தும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அண்டை நாடான உக்ரைனுக்கு ராணுவ உதவியை எதிர்க்கும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைமையை விமர்சிக்கும் 38 வயதான தீவிர வலதுசாரி தேசியவாதி ஜார்ஜ் சிமியோன் ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்றில் தீர்க்கமாக வெற்றி பெற்றிருந்தார். இந்த வெற்றியானது மேற்கத்திய ஆதரவு கூட்டணி அரசாங்கத்தின் சரிவை தூண்டியதுடன் இது குறிப்பிடத்தக்க மூலதன வெளியேற்றத்திற்கு வழிவகுத்தது. ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோவை தீவிரமாக ஆதரிக்கும் மையவாத புக்கரெஸ்ட் மேயர் நியூசர் டான் ஊழலை கட்டுப்படுத்துவதாக உறுதியளித்துள்ளார். அதிகரித்து வரும் ரஷ்யா அச்சுறுத்தலுக்கு எதிராக உக்ரைனுக்கான ருமேனியாவின் ஆதரவு அதன் சொந்த பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் ஜார்ஜ் சிமியோனை விட நியூசர் டான் சற்று முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்காலில் தமிழின படுகொலையை கண்ணீருடன் நினைவு கூர்ந்த மக்கள். புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வெழுச்சியுடன் நினைவேந்தல்கள். கொழும்பில் நினைவேந்தலுக்கு இடையூறு விளைவித்த சிங்கள ராவை அமைப்பினர் புலிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்து குழப்பம். போர் வெற்றி நாளை முன்னிட்டு மகிந்த விசேட அறிக்கை. ரம்ஜன் நினைவகம் பயங்கரவாதத்தின் நிழலென விமர்சனம்.
அரசியல் வியாபாரிகள் தமிழ் மக்களை பிரிப்பதாக சாடும் ஸ்ரீலங்கா அரசு. காலம் சிறந்த பாடத்தை கற்பிக்கும் என்கிறார் சந்திரசேகர். நாட்டின் 11 மாவட்டங்களுக்கு தீவிர மழை எச்சரிக்கை. வெள்ளத்தில் மூழ்கிய மலையக பகுதிகள். ஆளுநருக்கான அதிகாரம் குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. மாநில முதல்வர்களுக்கு கடிதம் அனுப்பிய மு.க. ஸ்டாலின். ரோமேனிய ஜனாதிபதி தேர்தலின் 2ஆம் சுற்று வாக்கெடுப்பு. தேசியவாத வேட்பாளரின் எழுச்சிக்கு மத்தியில் மக்கள் வாக்களிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.